بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتوكل على الله فهو حسبه صدق الله العليم وصدق رسوله الكريم نحن على عبادنا الصالحين قال النبي صلى الله عليه وسلم ولا عاد ولا ديرة ولا هام ولا سفر أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் இந்த சஃபருடைய மாதம் ஆரம்பமாகி ஏறக்குறைய 2 ஜும்மாக்களுக்கு மேல் ஆகிவிட்டன. இந்த சஃபருடைய மாதத்தை பற்றி சொல்லுவோம் என்று சொன்னால், பண்டைய காலங்களில் முன்னாள் காலங்களிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருவதற்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியத், மடையர்களுடைய காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலங்களிலிருந்து இந்த சஃபருடைய மாதம் இருக்கிறது ஒரு நஹூசத்துடைய மாதம், அதாவது ஒரு பீடையின் மாதம் என்பதாக கருதப்பட்டு கொண்டிருந்தது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஆனால் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு அமல்களும் எந்த ஒரு நற்காரியங்களும் அது நல்ல முறையில் நடைபெறாது. அதனுடைய இந்த மாதத்தில் எதை தொடங்கினாலும், ஒரு கல்யாணமோ அல்லது ஒரு வியாபாரமோ ஒரு நல்ல விஷயங்களோ, இந்த மாதத்தில் எதை செய்தாலும் அது நஷ்டத்திலே போய் முடியும், லாபமாக இருக்காது என்பதாக பழங்காலத்திலிருந்தே ஒரு ஐதீகம் இருந்து கொண்டு வந்திருந்தது. ஆனால் இஸ்லாம் இதை எப்படி பார்க்கிறது? பொதுவாக ஒரு மனிதனுடைய அகைதா எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனிதனுடைய அகைதா வஹதானியத்தில் இருக்க வேண்டும். காலங்களை கொண்டோ நேரங்களை கொண்டோ மாதங்களை கொண்டோ கிழமைகளை கொண்டோ எதுவும் ஆகப் போவதில்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறார். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவர். அவர்களுக்கு காலத்தை பற்றிய கவலை இல்லை, நேரத்தை பற்றிய கவலை இல்லை, எந்த நாள் என்றாலும் என்று அதை பற்றி கவலை இல்லை, எந்த மாதத்தை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ் போதுமானவர். ஆனால் மக்களுக்கு மத்தியிலே இப்படி ஒரு தவறான செயல் இருந்து கொண்டிருந்தது. அரபியுடைய மாதங்களிலே நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், 12 மாதங்களிலே இந்த மாதம் இருக்கிறது ஒரு பீடையுடைய மாதம், இதில் எதுவும் நற்செயலை செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் இஸ்லாத்திலே இப்படிப்பட்ட எண்ணங்கள் தடைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய இப்படி ஒரு மனிதர் எண்ணுவார் என்று சொன்னால் அவருடைய ஈமானிலே குறைபாடு வந்துவிட்டது. ஈமானிலே, வஹ்தானியத்திலே, அகீதத்திலே ஒரு மனிதன் எண்ணக்கூடிய விஷயம் இருக்கிறது. ஈமானே முஜ்மல், ஈமானே முஃபஸ்ஸல் என்பதாக 2 விதமான விஷயங்களிலே அவன் ஈமான் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஈமான் கொண்டு விடுவார் என்று சொன்னால் அவரிடத்தில் ஈமானே முஃபஸ்ஸல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய அகீதா. இன்றைக்கு அகீதா என்று சொன்னாலே எத்தனையோ பேர்களுக்கு தெரிவதே இல்லை. உங்களுடைய அகீதா என்னப்பா அப்படின்னு சொன்னால் தெரியல. ஆனால் உலக விஷயங்களில் அவருடைய ஒரு கட்சி ஆரம்பிக்கட்டும், ஏதேனும் ஒரு ஃபேக்ட்ரியோ ஏதோ ஒரு விஷயங்கள் எதை ஆரம்பித்தாலும் சரி, அதற்கு ஒரு கொள்கை என்பதாக வைத்திருப்பார். ஆனால் இஸ்லாத்திலே எந்த கொள்கையும் இல்லாமல் அவர் இஸ்லாமியம் என்று சொல்லி கொண்டிருப்பார். கொள்கை இருக்கிறதே இஸ்லாத்திலே அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. கொள்கைன்னா என்ன? முக்கிய அம்சங்கள். இஸ்லாமுடைய
முக்கிய அம்சங்கள் ஈமானி முஃபஸ்ஸலிலே என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? ஈமானி முஃபஸ்ஸலிலே ஆமன்து பில்லாஹி 7 விஷயங்களை சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 7 விஷயங்களிலே ஒரு விஷயத்திலே, அந்த ஒரு அம்சத்தில் இவருக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையிலே கூட இவருக்கு ஈமானிலே குறைவு ஏற்பட்டு விட்டது, அல்லாஹ் மீது சந்தேகம் ஏற்பட்டு விட்டது என்றுதான் இவருக்கு அர்த்தம். அந்த 7 விஷயத்தில் முதலாவது என்ன? ஆமன்து பில்லாஹி, நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஓ மலாயிகத்திஹி, அல்லாஹுடைய மலக்குமார்கள் மீது நம்பிக்கை. அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது மலக்குமார்களை பற்றி பல இடங்களிலே ரப்பல் ஆலமீன் சொல்லியிருக்கிறார். என்னுடைய மலக்குமார்கள், யார் அல்லாஹ்விற்கு எதிரியோ அவர்கள் ஜிப்ரீலுக்கும் எதிரிகள், யார் ஜிப்ரீலுக்கு எதிரியோ அது போன்று அனைத்து மலக்குமார்களுக்கும் அவர்கள் எதிரிகள் என்பதாக சொல்லியிருக்கிறார். அப்போ அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயங்களையும் மலக்குமார்களை கொண்டு வாங்கி கொண்டு இருக்கிறான். பல மலக்குகள் இருக்கிறார்கள். அந்த விஷயங்களை நாம் பிறகு பேசுவோம். மூன்றாவதாக குத்துபிஹி, அல்லாஹ் தஆலா தூதர்களுக்கு, அவருடைய இறை தூதர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களின் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம். எப்படி நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய வேதம் குர்ஆன் ஷரீஃபாக இருக்கிறது. அந்த குர்ஆன் ஷரீஃபிலே நாம் முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும். அதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை கூட எந்த ஒரு மனிதனாலும் புறக்கணிக்க முடியாது. புறக்கணிப்பார் என்று சொன்னால் அவர் ஈமான் இல்லாதவராக ஆகிவிடுகிறார். அவர் அல்லாஹுடைய வார்த்தையை புறக்கணித்தவராக ஆகிவிடுகிறார். நான்காவதாக, இது மட்டுமல்ல, இதற்கு முன்னால் எந்தெந்த நபிமார்களுக்கெல்லாம் வேதங்களும் சுஹுஃபுகளும் சிறிய வேதங்களும் இறக்கப்பட்டிருந்ததோ அதன் மீதும் நான் நம்பிக்கை வைக்கணும். அதுவும் அல்லாஹுடைய வேதம்தான் என்பதாக நான் நம்பிக்கை வரும். அது பெயர் தெரியாமல் இருக்கலாம், அதில் என்ன விஷயங்கள் இருக்கிறது என்று கூட தெரியாமல் இருக்கலாம். குர்ஆனை பார்த்திருப்போம், படிச்சிருப்போம், தமிழில் அதனுடைய அர்த்தங்களை விளங்கியிருப்போம். ஆனால் அதில் என்ன விஷயங்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இதற்கு முன்னால் உள்ளதில் என்ன விஷயங்கள் இருக்கிறது என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதன் மீது நம்பிக்கை வைக்கணும். நான்காவதாக ரசூல்மார்கள், அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்திற்கு ரசூல்மார்களை அனுப்பி இருக்கிறான் என்ற விஷயத்திலே அவர் ஒவ்வொரு நபிமார்களுடைய பெயரை சொல்லும் பொழுதும் எத்தனை நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருந்தானோ அத்தனை நபிமார்களையும் அவர் நம்பும். ஈமான முஃபஸ்ஸலிலே கட்டுப்பட்ட விஷயங்களிலே 4. ஆகிரத்தி, இன்னும் ஆகிரத்தின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆகிரத் என்று ஒன்று இருக்கிறது, மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது என்பதை இந்த மனிதன் முழுமையாக நம்ப வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த மறுமை நாளிலே அவருக்கு சிந்தனையே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கும். ஏறக்குறைய 3 இதற்கு முன்னால் முஹர்ரமுடைய மாதத்திலே, சென்ற மாதத்திலே கியாமத்துடைய விஷயங்களை பற்றி நிறைய பேசணும். அந்த மறுமை நாளுடைய விஷயங்களை பற்றி இன்னும் பல ஜும்மாக்களில் பேசணும்னு நினச்சோம். அதே டாப்பிக்காக போய்க்கணும் என்பதற்காக நாம் அந்த டாப்பிக்கை மாற்றி பேசுவோம். கண்ணியத்துக்குரிய எல்லாருடைய அதிலே நம்பிக்கை வைக்கணும். அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு அல்லாஹின் மீது பயம் வராது, மற்ற விஷயங்களின் மீது நம்பிக்கை வராது, அமல்களின் மீது ஆர்வம் வராது, தொழணும் என்ற எண்ணம் கூட அவருக்கு ஏற்படாது. அடுத்தபடியாக வல் கத்ரி அலா கத்ர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, கலா கத்ரின் மீது நம்பிக்கை வைக்கணும். அதாவது கலா கத்ருன்னா என்ன? அல்லாஹுடைய முடிவுகள், நன்மையான விஷயங்கள், தீமையான விஷயங்கள் இரண்டுமே அல்லாஹுடைய புறத்திலிருந்து தான் வருது என்று இவர் நம்பிக்கை வைக்கணும். நன்மையான விஷயத்துக்கு தனியாக அல்லாஹ் கிடையாது, தீமையான விஷயத்துக்கு தனியாக அல்லாஹ் கிடையாது. இரண்டுமே அல்லாஹுடைய புறத்திலே வருது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் அல்லாஹ் தான் படைத்தான். அவன் இன்றி யாரும் எதையும் ஒரு துரும்பை கூட படைக்கவில்லை. அப்போ இதன் மீது நம்பிக்கை வைப்பது அவசியம். நபிமார்களையும் அவுலியாக்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் தான் படைத்தான் நல்ல விஷயங்களை. அதே மாதிரி ஷைத்தான்களையும் ஜின்களையும் படைத்ததும் அல்லாஹ் தான். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இதுலேயும் ஒரு மனுஷன் நம்பிக்கை வைக்கணும். வியாபாரம்
நல்ல அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நல்லடியார்கள் கூட வியாபாரம் நல்ல சிறப்பாக நடந்து கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன நினைப்பாரு? அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நல்ல முறையில் வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கு என்பதாக நினைப்பார். திடீரென்று வியாபாரம் சில தினங்களை படுத்து விடும் என்று சொன்னால், கம்மியாக விடும் என்று சொன்னால் என்ன நினைப்பாருன்னு சொன்னால், எவன் நமக்கு எதிரி? அந்த பக்கத்து கடைக்காரனா, இல்லை இவனா? இந்த இவன் தான் பார்த்துக்கிட்டே போனான் ஒரு மாதிரியா போகிறப்பெல்லாம். கடையை திறக்கும் போது எலுமிச்சம் கிடந்துச்சு, மிளகா கிடந்துச்சு, அது கிடந்துச்சு. நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு கூட, அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு கூட என்ன நல்லா நடந்தால் அல்லாஹுடைய பொறுத்து அல்ஹம்துலில்லாஹ் பாரு, சரியா நடக்கலையா அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், இந்த வியாபாரத்தை கொண்டு என்னுடைய தேவையில் பூர்த்தி ஆவது கிடையாது. நேற்று எனக்கு நீ வியாபாரத்தை கொடுத்தாய், அதில் எனக்கு லாபம் கிடைச்சு, அந்த லாபத்தை கொண்டும் என்னுடைய தேவை பூர்த்தி ஆவது கிடையாது. லாபம் கிடைச்சினா என்னுடைய தேவையெல்லாம் பூர்த்தி ஆகிடுமா? கையில் பணம் வந்துருச்சுன்னா இவருக்கு எல்லா தேவையும் பூர்த்தி ஆகிடுமா? அந்த பணத்தை எடுக்கணும், அவருடைய தேவையின் பூர்த்தி, அது பெரிய விஷயம். அதே போன்று இரு நிலைகளிலேயும் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் இந்த நஷ்டத்தினால் எனக்கு எதுவும் ஏற்படாது, எந்த விதமான நஷ்டமும் தீங்கும் ஏற்பட்டு விடாது. அல்லாஹ் நாடினால் அப்போ தான் எல்லாமே நடக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கணும். உடனே யார் என்ன செஞ்சுட்டு போனேன், ஏது செஞ்சுட்டு போனேன், அப்படியே ஒரு சிந்தனை வந்துடும் மக்களுக்கு. அப்படியே போயிட்டே இருக்கும். எங்கே போய் கேட்கலாம், எந்த ஆசத்தில் கேட்கலாம். நம்மிடத்துலேயே நிறைய பேர் வருவாங்க. நம்ம முஸ்லீம்களும் கேட்பாங்க, சாத்தியரும் காஃபிர்களும் கேட்பாங்க. அவர்களை விடுங்க. ஆனால் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால், ஏதோ செய்வனை செஞ்சது மாதிரி இருக்குங்க, ஏதோ ஒரு சூழ்ச்சி செஞ்சது மாதிரி இருக்குது, வியாபாரம் இல்லை, வீட்டில் ஒரு பறக்கத்து இல்லை, நிம்மதி இல்லை, வந்து கேட்கக்கூடிய கேள்வி. ஆனால் சொந்த காசில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது மாதிரி இவருடைய செயலை பார்த்தால் அத்தனையும் இஸ்லாத்துக்கு புறம்பானதாக இருக்கும். இதை செய்யாத முசீபத்து வந்துடும்னா அதைத்தான் அவர் செஞ்சிருப்பார். தொழு உன்னை விட்டு முசீபத்து போயிருந்து சொன்னால் தொழுகிறதே கிடையாது. நன்மையான விஷயங்களை செய்ய உனக்கு பறக்கத்து வரும்னு சொன்னால் செய்கிறதே கிடையாது. சொந்த காசில் சூனியை வைத்ததை போன்று இவருடைய அத்தனை செயல்களும் இருக்கும். இவருடைய வியாபாரம் தொழில்கள் கெட்டு போகிறதுக்கு இவர் தான் முழுமையான காரணமே, வேறு யாரும் கிடையாது. ஆனால் என்ன நினைப்பார், அடுத்தவங்களை பார்த்து இதனால் எப்படி ஆயிடுச்சா, இவன் பார்த்ததுனால எப்படி ஆயிடுச்சா, இதனால் எப்படி ஆயிடுச்சா சிந்தித்து கொண்டே இருப்பார். அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஈமான் ஃபஸ்ஸலில் ஆறாவதாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? நன்மை தீமை இரண்டுமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருது. உனக்கு வியாபாரம் நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து, வியாபாரம் நடக்கலை அப்படின்னாலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து, உனக்கு உடல்நிலை சரியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் கிடைச்சிருக்கு ஷிஃபா. உன்னுடைய உடல்நிலை சரி இல்லாவிட்டாலும் கூட இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் கிடைச்சிருக்கு இந்த நோய் அப்படி நினைக்கணும். அப்போ தான் அதை அல்லாஹ் தீர்த்து வைப்பார் என்ற சிந்தனை வரும். அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும்போது அதற்கு ஒரு பவர்ஃபுல்லான அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும். ஏழாவதாக வல் பாஸி பஅதல் மௌத், மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்படுவோம் என்ற சிந்தனை இவருக்கு முழுமையாக இருக்கும். இந்த 7 விஷயம், மௌத்துக்கு பின்னால் நாம் எழுப்பப்படுவோம், என்ன நடக்கும், என்ன பதில் சொல்லுவோம் என்ற சிந்தனை இவருக்கு இருந்துன்னு சொன்னால் இவர் எந்நேரம் பள்ளியில் தான் இருப்பார். இந்த 7 விஷயத்தில் நாம் யாருமே கட்டுப்பட்டவர்களாக இல்லை. சொல்லுங்க, எத்தனை பேத்துக்கு இந்த 7 விஷயம் தெரியும்? அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த சஃபருடைய மாதம் இருக்கிறதே, நிறைய பேர்கள் இது ஒரு பீடையுடைய மாதம் என்பதாக, இதில் எதுவும் ஆரம்பிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார். அதாவது அரபி மாதங்களிலே ஒவ்வொரு மாதத்தை பற்றி சொல்லும் பொழுதும் அதற்கு ஒரு சிறப்போடு சொல்வார்கள். அதாவது இதற்கு முன்னால் உள்ள மாதம் முஹர்ரம் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது வெறும் முஹர்ரம் என்பதாக சொல்ல மாட்டார்கள். முஹர்ரமுல் ஹராம், கண்ணியமான மாதம். ரமலானை பற்றி சொல்லும் பொழுது ரமலானில் முபாரக், பரக்கத்தான மாதம். ரமலானுல் கரீம், அது ஒரு சங்கையான கண்ணியமான மாதம். இப்படியாக ஒவ்வொன்றையும் சிறப்போடு சொல்வார்கள். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அதே போன்று இந்த சஃபருடைய மாதத்தை சொல்லும் பொழுது சஃபருல் முஸஃபர், வெற்றியின் மாதம் என்பதாக சொல்லப்படும். எப்படி சொல்லப்பட்டிருக்குது? அதாவது இந்த அரபியுடைய மாதத்துடைய வரிசையிலே வரும் பொழுது இந்த சஃபருடைய மாதத்தை சொல்லும் பொழுது வெற்றியின் சஃபருல் முஸஃபர், வெற்றியின் மாதம் என்பதாக சொல்லப்பட்ட இந்த மாதத்தை மனிதன் எவ்வாறு ஆக்கிவிட்டான் என்று சொன்னால் பீடையுடைய மாதம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே,
இஸ்லாத்தில் கெட்ட சகுனம் இருக்கிறதே கிடையாது. நல்லது கெட்டது பார்க்கறது இஸ்லாத்தில் கிடையாது. ஒமையத்தவர்கள் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, அல்லாஹ்வின் மீது இவனுக்கு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அதுவே அவனுக்கு போதுமானதாக இருக்கிறது. வேற எதை பற்றியும் இவன் சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நாம் அந்த ஹதீஸை சொல்லோம். வலா ஆத வலா தியரத வலா ஹாமத வலா சஃபர. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அதாவது வலா ஆதின், தொற்று நோய் கிடையாது. இன்னைக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா என்ன செய்கிறோம்? எனக்கு வந்துடுமோன்றது மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கும். தொற்று நோய் என்பதே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். ஒரு கொரோனா என்ற ஒரு நோய் வந்துச்சு, அது இப்படிப்பட்ட ஒரு சுவாசத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே அது வந்துடும் சொல்லியிருக்கோம். உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். கொரோனா டயத்தில் காற்றை சுவாசிக்காத மனிதர்கள் யாராச்சும் இருந்தார்களா? காற்றை சுவாசிக்கலை. இவர் கொரோனா டயத்தில் இந்த 2-3 மாத காலத்தில் லாக்டவுனில் இவர் சுவாசத்துக்கு லாக்டவுன் போட்டாருன்ட்டு யாராச்சும் இருக்கா? லாக்டவுன் போட்டவங்க போய் சேர்ந்துட்டாங்க. சுவாசத்துக்கு லாக்டவுன் போட்டவங்க கொரோனாவில் போய் சேர்ந்துட்டாங்க. அது அல்லாஹ் போட்ட லாக்டவுன். அது அப்போ அனைவருமே சுவாசித்து தான் இருந்திருக்கோம். அந்த நோய் காற்றில் பரவும் என்று சொன்னால், ஒருவர் இடத்துலேருந்து இன்னொருவருக்கு பரவும் என்று சொன்னால், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மௌத்தாயிருப்பார்கள். ஒரு மௌத்தானா இத்தனை பேரும் மௌத்தாயிருவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் யாருக்கு நோயை அந்த இடத்துல கொடுத்தானோ அவர்கள் மட்டும்தான் மௌத்தானார். தொற்று நோய் என்பதே கிடையாது. அதே போன்று ஒலா தியரத்தை, கெட்ட சகுனம் என்பது கிடையாது. கெட்ட சகுனமே கிடையாது. பண்டைய காலத்தில் வெளியிலே செல்வார்கள் சொன்னால் அவர்கள் ஒரு காக்கையை பிடித்து அவர்கள் பறக்க விடுவார்கள். பறக்க விட்டு வலதுபுறத்தில் அந்த காக்கை செல்வோம் என்று சொன்னால், செல்லுச்சுன்னு சொன்னால் அது நல்ல சகுனம், இந்த வேலையை நம்ம செய்யலாம், இங்கே போகலான்னு முடிவு பண்ணுவாங்க. இடதுபுறத்தில் போச்சுன்னு சொன்னாக்கா அது கெட்ட சகுனம் சொல்லி போக மாட்டாங்க. நாயை கொண்டு சகுனம் பார்த்தார்கள். ஒரு கருப்பு நாய் அவர்களுக்கு குறுக்கே வந்துவிடும் என்று சொன்னால் இந்த காரியம் நடக்காது என்பதாக திரும்பி வந்துடுவாங்க. பூனையை கொண்டு சகனம் பார்ப்போம். இன்றைக்கும் நாயை கொண்டு சகனம் பார்க்குறவங்க கம்மி இன்னைக்கு. ஆனால் பூனை குறுக்க போச்சுன்னா அப்படியே வீட்டுக்கு திரும்பி வந்துடுவார். பஜர் தோதுமா லோவர் தோதுமா அல்லாவுடைய எத்தனை கட்டளைக்கு மாறு செஞ்சோம், இதை பற்றிலாம் சிந்தனை இருக்காது. ஆனால் பூனை குறுக்க போச்சுன்னு சொன்னால் இந்த காரியம் நடக்காது, திரும்பி வந்துடுவார். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், பெண்களை கூட வைத்து சகனம் பார்த்திருக்கிறார்கள், இப்பவும் பார்க்கிறார்கள். அதைத்தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பூனை நாய்க்கு சமமாக எங்களை ஆக்கிவிட்டீர்கள் என்பதாக. எப்படி ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் குறுக்க வருவான்னு சொன்னால், ஒரு விதவையை நாம் பார்த்து விட்டோம், இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவு செஞ்சுருவாங்க. அதைத்தான் அன்னை ஆயிஷா, எப்படி நாயை பார்த்தா நீ எப்படி பூனையை பார்த்தா நீ முடிவு பண்ணுறியோ அதே மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தா கூட நீ முடிவு பண்ணிட்டா. அப்போ பூனை நாய்க்கு சமமாக அந்த பெண்ணை நீ ஆக்கிவிட்டா. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இது அகீதாவில் இல்லாத ஒன்று. மேலே நான் சொன்னேனே 7 விஷயமே, இந்த 7 விஷயத்திலே எதுலையுமே கட்டுப்படாது. இஸ்லாத்திலே இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஈமானிலே குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலே ஏற்படுத்தக்கூடிய குறை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. வலா ஹாம்மத, மூன்றாவதாக சொன்னார்கள் ஆந்தையை பார்த்து சவனம் பார்ப்போம். நம்ம பழைய காலத்தில் தான் பேசுவோம்ல, அந்த காலத்தில் இது இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் சிறு பிள்ளையில் இருக்கும்போது கேட்டிருக்கிறோம். அதாவது ஒரு வீட்டில் ஆந்தை உட்காந்துச்சுன்னா அங்கே ஏதாச்சும் ஒரு மவுத்து விழுந்துடும், அந்த வீட்டில் கெட்டது நடக்கும். ஆந்தை உட்காந்துச்சு அப்படின்னு சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா ஹாம்மத, ஆந்தை வருவதனாலே போவதனாலே நம்ம குறுக்க போகிறதுனால நம்ம வீட்டிலே நம்ம தலைமையில் அமர்வதனால எதுவும் கிடையாது. எதுக்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. வலா சஃபர, கடைசியாக சொன்னார்கள், சஃபர் மாதத்திலேயும் எந்த விதமான பீடையும் கிடையாது. இந்த மாதத்திலே வெற்றியின் மாதம், எந்த ஒரு அமலையும் செய்யலாம் என்பதாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரங்களை நாம் எதற்கு இது நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதாக குறிப்பிட வேண்டும்? கெட்ட நேரம் என்பது எதுவுமே கிடையாது. லா தஸுப்புத் தஹ்ர அத்தஹ்ருலி. ஹதீஸே குத்ஸியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ் தஆலா சொன்னதாக,
அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ குர்சின்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம். காலங்களை திட்டாதீர்கள், காலங்கள் நேரங்கள் நானாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இங்கே தொழுகாதின் காரணமான ஆரம்பத்தில் சொன்னதை போன்று சொந்த காசிலே சூனியம் வைத்து கொண்டவர்கள் தான் நாம் நிறைய பேர் இருக்கோம். தொழுவதின் மூலமாக உங்களுடைய ரிஸ்கிலே பரக்கத்து ஏற்படுகிறது, ஆயிலே பரக்கத்து ஏற்படுகிறது, உங்களுடைய இம்மை மறுமையுடைய வாழ்க்கையுடைய வெற்றி இருக்கிறது. எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இவர் தீனுடைய எந்த விஷயங்களையுமே செய்வது கிடையாது. ஆனால் நன்மை தீமை நேர காலங்களிலே சூரிய நட்சத்திரங்களிலே இவர் பார்த்து கொண்டிருப்பார். ஒரு அரசர் சுலைமான் பின் அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர், எப்படி ஹாரூன் ரஷீத் பாதுஷா எப்படி இருந்தார்களோ அவர்களை போன்று அவருடைய வரிசையிலே வந்த சுலைமான் பின் அப்துல் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் தன்னுடைய படை பட்டாளங்களுடனே அவர் வெளியிலே செல்வதற்காக வேண்டி, வேட்டைக்கு செல்வதற்காக வேண்டி தயாராகிவிட்டார். படை பட்டாளங்களை பெருசாக இழுத்து கொண்டு, அப்போ எல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனு, டைம் பாஸு, வீட்டில் டிவி, இந்த மாதிரி விளையாட்டு மைதானம் இதெல்லாம் எதுவும் பெருசாகலாம் கிடையாது. அவங்களுக்கு டைம் பாஸ்னால் காட்டுக்கு போகணும், வேட்டையாடியது தான் அதுக்கு டைம் பாஸ். ஒரு வாரம் 2 வாரம் சென்று காட்டிலே அலைந்து அங்கேயே தங்கி அங்கேயே உணவுகளை சாப்பிட்டு அவர்கள் பொறுமையாக திரும்பி வருவார்கள். இது அரசனுடைய வழக்கமாக இருந்தது. அப்போ அரசர் போகிறாருன்னு சொன்னால் அரசர் மட்டும் போக மாட்டார், ஒரு படைப்பட்டாலுமே போகும். அப்போ சுலைமான் பின் அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய அரசர் வெளியில் கிளம்பும்போது அப்படி குறுக்க ஒரு ஊனமுற்ற ஒரு மனிதர் வருகிறார். அவர் அரசர் வெளியில் கிளம்பும்போது இவர் வந்ததை பார்த்த அரசர் என்னாது, இதை கெட்ட சகுனம் என்பதாக கருதி, ஒரு குறையுள்ள மனிதன் இப்படி குறுக்க வந்து விட்டானே, நம்முடைய வேட்டை எப்படி சரியாக அமையும் என்பதாக நினைத்து அவரை பிடித்து கிணத்திலே போடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டார். கிணம் என்று சொன்னால் அந்த காலத்திலே தண்டனை என்ன, சிறையெல்லாம் கிடையாது. பெரிய குழியை தோண்டி வச்சுருப்பாங்க, அவர் ஏற முடியாத அளவுக்கு ஏணிப்படிகள் இருக்காது, உணவுகள் இருக்காது, அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருப்பாங்க அவர். அதுதான் அதை சிறைப்பிடிப்பது. அந்த கிணத்துல தூக்கி போட்டாங்க. இவங்க எல்லாம் வேட்டைக்கு சென்று விட்டார். சென்று அங்கு 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வார காலமாக இருந்த அவர் வேட்டைக்கு சென்றால் அங்கு நிறைய அவர்களுக்கு வேட்டை மிருகங்கள் கையிலே கிடைக்கிறது. தானாகவே அதை அறுத்து புசித்து சாப்பிட்டு தன்னுடைய வேட்டை காலங்களை நன்றாக முடித்துவிட்டு சிறப்பாக அவர் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்புகிறார். திரும்பி வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிப்பாய் கேட்கிறார், தாங்கள் கிளம்பும் பொழுது ஒரு மனிதனை பிடித்து நீங்கள் கிணற்றிலே போட்டுவிட்டு என்பதாக சொல்லிவிட்டு சென்றீர்களே, அவரை என்ன செய்வது என்பதாக கேட்கிறார். அப்பொழுது அந்த அரசர் சொல்கிறார், எங்களுடைய பிரயாணம் இருக்கிறது நல்ல சிறப்பாக அமைந்தது, வேட்டையும் எங்களுக்கு நன்றாக கிடைத்தது, நன்றாக சாப்பிட்டோம், ரெஸ்ட் எடுத்தோம், எங்களுக்கு மன நிம்மதியாக நிறைவாக இருந்தது, அதனால் அவரை வெளியேற்றி விடுங்க, அவரை வெளியேற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த மனிதர் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ஊனமுற்ற மனிதர், நான் அரசரிடத்தில் பேசணும் என்பதாக சொல்கிறார். அரசரிடத்தில் பேசுவதற்கு அவரை அழைக்கிறார். அரசரை எனக்கு உயிருக்கு பாதுகாவல் கொடுங்கள், அதாவது ஏதாவது தவறாக கேட்டுட்டா அப்படின்னு சொன்னால் முன்பின் ஆயிரம்ல, அதுக்காக முதல்ல பாதுகாப்பு கேட்டுக்கிறார். எதற்காக வேண்டி என்னை சிறையிலே அடைத்தீர்கள், பாலுங்கிணத்திலே தள்ளீர்கள் 1 வார காலமாக என்பதாக நான் என்ன தவறு செய்தேன்? குறுக்க வந்தார், எடுத்து உள்ளே போட்டாங்க, எந்த தவறு செஞ்சேன் இவர் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் வேட்டைக்கு மிகவும் என்னுடைய படை பட்டாளம் குதூகலமாக சென்று கொண்டிருந்த பொழுது நீ குறுக்கே வந்து விட்டாய். ஒரு குறையுள்ள மனிதன் குறுக்கே வந்ததின் காரணமாக என்னுடைய வேட்டை இருக்கிறது அது குறைவாக அமைந்துவிடும் என்ற எண்ணத்தில், ஒரு தீய விஷயமாக அமைந்துவிடும் என்பத எண்ணத்திலே நான் உன்னை பிடித்து போட்டு விட்டேன். சரி, எதற்காக என்னை விடுதலை செய்தீர்கள்? என்னுடைய வேட்டையாடக்கூடிய இந்த விஷயம் சிறப்பாக நல்ல முறையில் முடிந்ததின் காரணமாக உனக்கு எந்த தண்டனை கொடுக்கல, நான் உங்களை விடுதலை செஞ்சிட்டேன்னு சொன்னார். அப்போ அந்த மனிதர் சொன்னார், என்னை நீங்கள் பார்த்ததின் காரணமாக, உங்களுடைய தவறான எண்ணம் உங்களுடைய உள்ளத்திலே வந்து விட்டதின் காரணமாக நீங்கள் உள்ளே போட்டீங்க. ஆனால் நான் ஒரு அனுபவத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி நீங்கள் என்னை பார்த்து உங்களுடைய வேட்டை தவறாக அமைந்துவிடும், அதில் குறைவு ஏற்பட்டுவிடும் என்பதாக என்னை சிறையில் அடைத்தீர்களோ, அதே போன்று எப்படி நான் உங்களை பார்த்தோனோ அதற்கப்புறம் என்னுடைய 1 வார காலம் மோசமாக போயிடுச்சு.
அப்போ பீடை நீங்களா நானா அப்படின்னு கேட்டார். என்னை பார்த்தனால் உங்களுக்கு நன்மை நடந்தது, ஆனால் உங்களை பார்த்தவன எனக்கு என்னாச்சு, ஒரு வாரம் சோறு இல்லை, ஒரு வாரம் தண்ணி இல்லை, என்னுடைய ஒரு வாரம் எல்லா சௌகரியம் போய் கிணத்தடியில் நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்போ பீடை என்பது யார்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வெளியிலே ஒரு மனிதர்களை பார்த்து நாம் முடிவு செய்து விட முடியாது. இவரை பார்த்துட்டு போனோம்னா எதுவுமே விளங்காது, இப்படி இஸ்லாத்தில் சொல்லப்படுது. ஆனால் நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கிறார். ஆனால் அதுதான் என்பதாக முடிவு செய்து விட முடியாது. நல்ல விஷயத்திற்கு அனுமதி இருக்கிறது. அனுமதி என்று என்ன, ஒரு நல்ல மனிதரையோ அல்லது ஒரு நல்ல இமாமையோ ஒரு நல்ல நல்லடியாரோ பார்த்துட்டு ஒரு வேலைக்கு போகிறார். போகும்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு இவரை நான் பார்த்துட்டு வந்தேன், இந்த ஒரு நல்ல மனிதரை நான் சந்திச்சுட்டு வந்தேன், இன்றைக்கு எனக்கு நல்ல விஷயமா நல்ல நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இதற்கு இஸ்லாத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது. யதார்த்தமாக பார்க்குறார். இதைத்தான் ஃபஅலுல் கைர் என்பதாக சொல்வார்கள். அதாவது யதார்த்தமாக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். நல்லவர்களை பார்த்தார், போனார், நல்லபடியாக நடந்துச்சு, அது வேறு விஷயம். இது யதார்த்தமான இது நம்மளால் இது தப்பு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் நல்லடியாரை பார்த்தார், அவருடைய துஆ வர்க்கத்தை கொண்டு நல்ல விஷயம் நடந்திருக்கு, இதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இதவே ஒரு தவறாக ஒரு சிந்தனையில் கொண்டு போயிடக்கூடாது. நாளைக்கு காலையில் மறுபடியும் இவரை எந்திரிச்சு நான் பார்த்தா தான் எனக்கு போய் நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சாருந்தா அங்கே குஃபுர். அங்கே என்ன ஆயிரும், அங்கே தான் இஸ்லாம் தடை செய்கிறது. யதார்த்தமாக பார்க்குறாரு, அது வேறு விஷயம். இவரை பார்த்தா தான் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னு சொன்னால் அல்லாஹ் மீது, அந்த வஹதானியத்தின் மீது, இவர் அகீதாவின் மீது குறைபாடுகள் ஏற்பட்டு விடுகிறது. அப்போ கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, எந்த ஒரு நல்ல விஷயம் அல்லாஹை கொண்டு தான் நடக்குகிறது, அவனுடைய நாட்டப்படி நடக்குகிறது. அல்லாஹின் மீது ஈமான் வைக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் போதுவான். அதுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், ஒமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். ஆகையினால் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானை வலுவாக்கி முழுமையாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய அனைவருடைய தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.